ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது நவீன் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே விலாக் தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கிளம்புனதுலேருந்து அந்த அன்னைக்கு நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணோம், எங்கே போனோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணோம், என்ன திங்ஸ் எல்லாம் முக்கியமாக எடுத்துக்கணும் பாப்பா வச்சுட்டு ட்ராவல் பண்ணும்போது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் ட்ரிப்புக்கு ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்போதே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் 12:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ லேட் ஆயிடுச்சு. எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக லேட் ஆயிடுச்சு. ஏன்னா சடன் பிளான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் எல்லாமே சடனாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாப்பா வச்சுட்டு கிளம்பி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு அந்த டைமுக்கு தான் கிளம்பணும். ஏன்னா வர வழி ஃபுல்லாகவே சரியான டிராஃபிக்கு. கார் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. நடந்து போனால் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் போல், அந்தளவுக்கு எல்லா பக்கமே டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹாலிடேஸ் அப்படின்னா எல்லாருமே இங்கே மோஸ்ட்லி வெளியில் போவாங்க. அதுவும் இங்கே பைக்கை விட கார் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களா. அதனால கார் அதிகமாக இருக்கிறங்காட்டி எல்லா பக்கமே பயங்கரமாக டிராஃபிக் தான் இருக்கும். ஸோ நாங்களும் போயிட்டுருக்கோம். போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே பில்டிங்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த கோலாலம்பூர் விட்டு ஒரு 15 to 20 minutes நீங்கள் அவுட்டரில் வந்துட்டிங்க அப்படின்னாலே அங்கே பெருசாக எந்த ஒரு பில்டிங்ஸுமே இருக்காது. ஸோ ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தோட்டம், காடு, ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மரம், செடி அந்த மாதிரி தான் இருக்கும். தோட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். மெயினான இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே மரம், செடி அந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாக வீடு எதுவுமே இருக்காது. அங்கங்கே பார்த்திங்கன்னா கேட்வே கம்யூனிட்டி மாதிரி அந்த மாதிரி மட்டும்தான் பில்டிங்ஸ் இருக்கும். மற்றபடி ஃபுல்லாகவே காடு அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாம் ட்ரீ தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் சைடில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருப்பாங்க இல்லையா. அது மாதிரி இங்கே ஃபுல்லாக தென்னை மரம் மாதிரியே இருக்குது பார்த்திங்கன்னா. இது எல்லாமே பாம் ட்ரீ தான். ஸோ இங்கே பாம் ட்ரீயோட கல்டிவேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாகவே நம்ம ஊர் சைடு எப்படி தென்னை மரம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்களோ அது மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பாப்பாவும் தூங்கிட்டா. ரெண்டு பேர்த்துக்குமே ட்ராவல் பண்ணும்போது நிறைய சாங்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சும்மா அப்படியே உட்காந்துட்டே ட்ராவல் பண்ணாமல் ஏதாவது சாங்ஸ் கேட்டு அதுக்கு ரெண்டு பேரும் பாடுவோம். இல்லை அந்தாச்சரி மாதிரி வச்சு ரெண்டு பேரும் பாட்டு போட்டி மாதிரி வச்சு விளையாடுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப போரிங்காக பாட்டுக்கு அப்படியே கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நான் பாட்டுக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஜாலியாக ஏதாவது பண்ணுவோம். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இல்லை ட்ரிப் போகும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிச்சி பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பாட்டு பாடுவாங்க, இல்லை ஒருத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மணி பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 9:30க்கெலாம் சாப்பிட்டது. 2 மணி ஆனோடனே பசி ஆகிற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஏதாவது லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவோம். அங்கே பார்த்திங்கன்னா கறி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரின்னு சொல்லி அங்கே போய் கேட்டால் எல்லாமே நான்வெஜ்ஜாக தான் இருக்குது. பெருசாக வெஜிடேரியன் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ரொட்டி அந்த மாதிரி எந்த எதுவுமே இல்லை. அதனால் சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பீஸா ஹட் இருந்துச்சு. சரி அட்லீஸ்ட் பீஸாவாவது சாப்பிட்லாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பீஸா ஹட் தான் வந்தோம். எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி பீஸா அதெல்லாம் பிடிக்காது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு சரி ட்ரை பண்ணலாம், சாப்பாடு எதுவும் இல்லைனா இது தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெஜ் பீஸா வாங்கினேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பீஸா வாங்கினாங்க. ஸோ அது ஒரு பாதி அளவுக்கு தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. பாதி அப்படியே பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். நாங்கள் சாப்பிட போன அந்த இடமே பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ளவுடியாக நல்லா சில்லுன்னு அந்த கிளைமேட்டே டக்குன்னு மாறிடுச்சு. அந்த மாதிரி மழை வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரின்னு போக போக ஒரு 5 to 10 minutesலேயே மழையெல்லாம் தூறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இந்த இடம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம ஊருக்குள்ளே போகிற மாதிரி, அதாவது ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவாக இருந்துச்சு. 2 பக்கம் வந்து காடு, மலை, அப்புறம் கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து மறுபடியும் வந்து எங்களோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போக போக நல்லா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் தூரத்தில் அங்கேயுமே வந்து நல்லா டிராஃபிக் ஆயிடுச்சு. என்னன்னே தெரில. அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுச்சு, அங்கே ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் இருந்திருக்கும் போல். அதுக்கு தான் வந்து எல்லோரும் வந்திருக்காங்க. அதனால தான் அங்கே அவ்வளோ கார் வந்தங்காட்டி டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஸோ பயங்கரமாக மழை பெய்யுது. இருந்தாலுமே வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அந்த மழை பெய்யுதுங்கிற ஒரு இதே இல்லாமல் எல்லோரும் அவ்வளோ ஜாலியாக நனைஞ்சிட்டு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக தான் வந்து போனாங்களோ இல்லையா, மழை பெய்யுதுங்கிற ஒரு கான்ஷியஸே இல்லாத மாதிரி தான் வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு போயிட்டுருந்தாங்க. ஒரு வழியாக நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். அதாவது புக்கிட் ஃப்ரேசர் தான். ஸோ லாஸ்ட் டைமே வந்து இங்கே தான் வந்தோம். பட் நம்மளுக்கு வந்து ரூம் வந்து எதுவும் அவைலபிளாக இல்லாதங்காட்டி அப்படியே வந்து ரோட் ட்ரிப் மாதிரி வந்து சேஞ்ச் ஆகி நம்ம அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த டைம் வந்து ப்ராப்பராக வந்து ரூமெல்லாம் வந்து புக் பண்ணிட்டு வந்தங்காட்டி நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டே பண்ணுற இடம் வந்து இது தான். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே பில்டிங் தெரியுதா, இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விசிட்டர்ஸ் பாஸ், அதுக்கப்புறம் ரூம் கீ எல்லாம் வந்து வாங்கிட்டு என்ட்ரி பண்ணிட்டு வரதுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட்டு. அதாவது இன்றைக்கியும் நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம இந்த ரெசார்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளும் வந்து மலேசியா வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணி ஸ்டே பண்ணி ஹில் ஸ்டேஷனில் வந்து நம்மளோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இனி ஒவ்வொன்றா வந்து நம்ம ஈவினிங் வந்து போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு வரைக்கும் வந்து ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ரூமு. ஸோ ரூம் வந்து கொஞ்சம் வந்து குட்டியாக தான் இருக்குது. ஸோ பெருசாக ரூம் டூர் அந்த மாதிரி போடுற அளவுக்குலாம் வந்து இல்லை. அதனால நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரூம்ஸ் நான் எதுவுமே வந்து பார்க்கல. என் ஹஸ்பண்டே வந்து ஒன்றே ஒன்று அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து புக் பண்ணது தான். ஸோ எதுவுமே வந்து பார்க்கல, வியூ எப்படி இருக்கும் அதை எதுவுமே பார்க்காம ரூம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து புக் பண்ணோம். ஸோ ஓகேவாக இருந்தங்காட்டி புக் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூம் மாதிரி தான். டிவி இருக்குது, அப்புறம் வந்து சோஃபாக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டர் மாதிரி ஒரு டேபிள் வந்து வச்சுட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா பெட்ரூமு. பெட்டு வந்து ஒரு நார்மல் பெட் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா விண்டோ, அதுக்கு வந்து கர்டன் அதெல்லாம் வந்து நீட்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் பெட்டுக்கு 2 சைடுமே வந்து குட்டி குட்டி டேபிள், நம்ம ஏதாவது வந்து வாட்டர் பாட்டில், ஃபோன் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கிறதுக்கு 2 சைடும் வந்து டேபிள் இருந்துச்சு. அப்புறம் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து டேபிளில் வந்து அயன் பாக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு நார்மல் ஒரு வார்ட்ரூப் வந்து 3 ரேக் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து பெட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நார்மல் ஒரு சின்ன பெட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் ஒரு 3 பேர் பர்சன் வந்து தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பெட் கீழே வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெட்டு, அப்புறம் ஒரு பெட்ஷீட்டு, 2 தலகாணி இதெல்லாம் வந்து வார்ட்ரூப்குள்ளே வந்து இருந்துச்சு. ஸோ அது கூடவே வந்து நம்மளுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம், வெஸ்டர்ன் அட்டாச்டு பாத்ரூம் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி, அது கூட வந்து டேபிள், சேரு அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கூடவே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா கிச்சன் ஏரியாவும் வந்து இருந்துச்சு. ஸோ கிச்சன் ஏரியாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே 2 சேர் போட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டைனிங் டேபிளுக்கு பதிலாக அந்த மாதிரி செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கிச்சனில் வந்து நாங்கள் பெருசாக எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகல. அங்கே வந்து ஒரு ரைஸ் குக்கரு, அதுக்கப்புறம் கெட்டில் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே வந்து இல்லை. ஸோ எம்டியாக தான் இருந்துச்சு. ஸோ நார்மலாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ரைஸ் குக்கர் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டவ்வு இல்லை இண்டக்ஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் கேஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியா. ஸோ பால்கனி ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் ஆனால் அங்கே நாஸ்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் உட்காரதுக்கு ஒரு குட்டி டேபிள், 2 சேர் போட்டிருந்தங்காட்டி அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வியூவும் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போய்ட்டோன்னா கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸாக அவ்வளோ வந்து விளையாடுவா. அப்புறம் 3 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து வெளியில் கிளம்பிட்டோம். வெளியில் வந்தோடனே வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெசார்ட்டோட வியூவாக இருக்கட்டும், இல்லை லைட்டிங்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஹில் ஸ்டேஷனோட வியூவாக இருக்கட்டும், கிளைமேட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வெளியில் இந்த மாதிரி வந்து ட்ரிப் வந்தங்காட்டி கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. இதுதான் வந்து நம்மளோட ரெசார்ட்டு. இது வந்து ஃப்ரேசர் ஹில்லில் வந்து சில்வர் பார்க் ரெசார்ட், ஓகேவா. ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம்.
ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ் பார்த்தோம். அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வியூவெல்லாம் வந்து அழகாக இருந்துச்சு. அப்புறம் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நடந்து போனோம். நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ட்ரிப் பிளான் பண்ணி சொதப்பிச்சு இல்லையா, அது ரோட் ட்ரிப்பாக மாறிச்சு இல்லையா, ஸோ அது இந்த இடம் தான். நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடத்துல ஒரு கடையுமே இல்லை, ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து க்ளோஸாக இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது, எல்லாமே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, லைட்டிங் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது, எங்கேயுமே வந்து ரூம்ஸும் கிடைக்கல, எந்த கடையும் இல்லை, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப வந்து பயமாயிருச்சு. அதனால தான் வந்து நாங்கள் அப்படியே வந்து கிளம்பி போயிட்டோம். ரூம்ஸ் இல்லை, சாப்பிட்றதுக்கும் எதுவும் இல்லைனுங்காட்டி கிளம்பி போயிட்டோம். ஸோ இந்த டைம் வந்து ரூமும் இருக்குது, நம்மளுக்கு ஃபுட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு போய் மற்ற இடமெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து போனோம். ஸோ இந்த இடம்லாம் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வீடியோலேயே வந்து காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக நல்லா வந்து க்ரீனிஷாக அப்படியே வந்து புல் அதெல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபோன் பூத்து, அதாவது பழைய காலத்து புக்கிட் ஃப்ரேசரோட பழைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டெலிஃபோன் பூத்து தான் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஃபோன் தான் வந்து இன்னும் அப்படியே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, பட் ஆனால் அட்லீஸ்ட் ஃபோட்டோஸ் அந்த மெமரிஸ்க்காக இங்கே வந்து இன்னும் வந்து அதை வச்சுருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்தோம். ஸோ இப்போல்லாம் வந்து இந்த ஃபோனை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து லேண்ட்லைன் ஃபோன்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போல்லாம் நம்ம கைக்குள்ளேயே வச்சு அப்பப்போ வந்து மெசேஜ் பண்ணுறோம், கால் பண்ணுறோம், வீடியோ கால் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ஆனால் முதல்லலாம் வந்து எங்கள் வீட்லேயுமே வந்து லேண்ட்லைன் இருந்தப்போ எங்கள் அப்பா எப்போ கால் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போ யோசிக்கும்போது டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகி ரொம்ப வந்து கனெக்டடாக இருக்கும். அப்போல்லாம் எப்போ ஃபோன் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி தான் வந்து செட்டப்பில் இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ லண்டனில் வந்து எப்படி வீடு இருக்குமோ அந்த மாதிரி தான். ஏன்னா இங்கே வந்து இங்கிலாந்து பீப்புள்ஸ் இருந்தாங்காட்டி அந்த மாதிரியான ஹவுஸ் ஆர்கிடெக்ட் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான இடம் வந்து இங்கே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்டோட, அதாவது ஒரு ஸ்டேட்டோட எண்ட் பாயிண்ட் அண்ட் இன்னொரு ஸ்டேட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதாவது செலாங்கூரோட எண்டு, ஒரு ஸ்டேட்டோட எண்டு பிளேஸும் இன்னொரு ஸ்டேட்டோட ஸ்டார்டிங் பிளேஸ், அதாவது செலாங்கூரோட எண்ட் பிளேஸ் அண்ட் பஹாங்கோட ஸ்டார்டிங் பிளேஸ் தான் வந்து இது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம நின்றுருக்கோம். ஸோ இப்போ நான் நிற்கிறது பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கும் வந்து நடுவில் வந்து நின்றுட்டுருக்கேன். அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி சொல்லிக்கலாம்னா, நம்ம வந்து 2 ஸ்டேட்டில் நான் இப்போ வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கலாம். இதெல்லாம் எனக்கு வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரே நேரத்தில் வந்து 2 ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக வந்து இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்து லைட்டாக வந்து தூறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு 8 o'clockலாம் வந்து ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் தான் வந்து போய் சாப்பிட்டு அப்புறம் வந்து போயிடலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது சுற்றுறோன்னா சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் தான் வந்து போனோம். கோட் போனால் அங்கே வந்து நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸு, அதுக்கப்புறம் வந்து மலாய் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா கறி ஹவுஸ் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நான் ஒரு ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி முட்டை தோசை வந்து சாப்பிட்டு, பாப்பாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன். அதனால் அவளுக்கு வந்து வீட்டுக்கு போய் வந்து ஊட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் வந்து ஹோட்டல்லேயே வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு ஊட்டி விட்டு அவளை வந்து தூங்க வச்சிட்டோம். மழை வந்துட்டு இருந்தங்காட்டி வெளியில் அன்றைக்கி வந்து பெருசாக வேறு எங்கேயுமே வந்து போகல. அப்புறம் அவளை தூங்க வச்சுட்டு நாங்கள் வந்து பால்கனி வந்தோம். ஸோ பால்கனி வந்து பார்த்தா அந்த இடமே ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ லைட்டாக வந்து மழை தூரிட்டு இருந்துச்சு, ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அந்த இடமே பார்த்திங்கன்னா புகையாக இருக்க மாதிரி அப்படி இருந்துச்சு. ஸோ பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. இங்கே இருந்துட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணும்போது அவ்வளோ கிளைமேட் வந்து அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற கோலாலம்பூரில் மழை பெய்யும், ஆனால் சில்லுன்னுலாம் இருக்காது. அந்த இடத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிளைமேட்டில் போய் இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் வந்து போச்சு. நாளைக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய இடத்த வந்து சுற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.